சில அமைச்சருங்கிட்டே 1000 ஏக்கர் இருக்குதுன்றாங்க, 2000 ஏக்கர், 3000 ஏக்கர் இருக்குதுன்றாங்க. அந்த மாதிரி இருக்கிற இடத்தெல்லாம் விட்டுட்டு ஒரு ஏக்கர் 2 ஏக்கர் வச்சுன்னு இருக்கிற ஒரு சாதாரண விவசாயிங்க கிட்ட தான் வந்து இந்த மாதிரி வந்து திட்டத்தை அமுல்படுத்துறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இவங்க தான் ஆளுமை கிடையாது. இவங்க மேல வந்து ஏறி குதிரை சவாரி ஈஸியா பண்ணிட்டு போகலாம். இப்ப ஆளுமை இருக்கிற இடத்துல நீங்க போய் போட்டி போட்டா அவன் ஒரு கேஸ் போடுற விஷயம் கூட அவனுக்கு தெளிவா தெரியும். ஒரு கிராமத்தானுக்கு என்ன தெரியும்? அந்த எண்ணம் தாங்க. அவங்க எண்ணம் ஃபுல்லாவே கிராமத்தானுக்கு ஒன்னும் தெரியாது. அவனுங்க என்ன போராட போறாங்க, அவங்க என்னத்த இது பண்ண போறாங்க, அதனால அவங்க என்னன்னா சூஸ் பண்றது, எங்கன்னா எதனா பண்றது, இதுதான் கான்செப்ட். இதனால அவங்க அதை பயனடைகிறாங்க. இங்க அது நடக்கல, அதை மாத்தி அமைச்சிருக்காங்க. ஏகனாபுரம் கிராமம் 1100 நாளுக்கு மேல போராட்டத்தை நாங்க இன்னைக்கு தளபதி மூலியமா அவர்கிட்ட பேசி அவர் மூலியமா ஒரு நல்ல வாய்ப்பை வந்து நாங்க பெற்று இருக்கோம். அதுக்கு என்ன நன்றி கடனா நாங்க எங்க ஊருக்கு தளபதியோடைய நேமே வச்சிருக்கோம், சி ஜோசப் விஜய் சாலைன்ட்டு. அதுக்கு நாங்க எல்லாருமே உண்மையா வச்சிருக்கோம். நாளைக்கு அது திறப்பு விழா இருக்கு, நிறைய பேர் வராங்க. தளபதி மேபி வருவார்னு நினைக்கிறேன். எங்களுடைய கோரிக்கையும் அவர் வரணும், எங்க பூமியை ஒரு முறை பார்க்கணும், எங்க மக்கள் கூட பேசணும். ஏன்னா அவரே ரொம்ப சந்தோஷம் சொல்லியிருக்காரு. ஆமா, ஏகனாபுரம் ஊருக்குள்ள நான் ஒரு நாள் வருவேன்னு சொல்லியிருக்காரு. அதை நிறைவேற்றுவார்னு நினைக்கிறேன். அவருக்கும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இங்க இருக்கும். ஏன்னா முதலமைச்சர்ன்றது சாதாரண ஒரு வேலை இல்லை. தமிழ்நாடியே அவர் கண்காணிக்கணும், எல்லா ஊரும் அவர் ஊரை நேசிக்கணும். அதனால வேலை அதிகமா இருக்கும். அவருடைய எப்படி சொல்றது, வேலைகளையும் கொஞ்சம் எங்களையும் கொஞ்சம் பாக்குற மாதிரி ஏகனாபுரம் கிராமத்துக்கு வந்து போனா பெரிய சந்தோஷப்படுங்க எங்க ஊர் மக்கள் மொத்த பேரும்.